ஹர்ஷா 5 அருள் 3. அதே ஹர்ஷா 5 அருள் 3. இப்போ திருப்பியும் மேலே டாப்பில் சீலிங்கில் அடிச்சதுனால அருளுக்கு ஒரு பாயிண்ட் போகுது. அருள் 4 ஹர்ஷா 5. இப்போ 5 ஆல், ஏன்னா அது நெட்டு மேலே தான் வந்தது. இன்சு அதனால அருள் 6 ஹர்ஷா 5. இன்சு அதனால பாயிண்ட் வந்து இப்போ அருள் 7 பாயிண்ட்ஸ், ஹர்ஷா 5 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து அருள் 8 பாயிண்ட்ஸ், ஹர்ஷா 5 பாயிண்ட்ஸ். ஹர்ஷா விட்டதுனால இப்போ வந்து அருள் 9 பாயிண்ட்ஸ், ஹர்ஷா 5 பாயிண்ட்ஸ். அருள் இந்த மாதிரி ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். 15 பாயிண்ட்ஸ் விட்டா வின் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம். இப்போ அருள் 10 ஹர்ஷா 5. சீலிங்கில் பட்டதுனால ஹர்ஷாக்கு பாயிண்ட். ஹர்ஷா 6 அருள் 10. நெட் ஆனதுனால ஹர்ஷா 7 அருள் 10. ஹர்ஷா 8 அருள் 10. இப்போ அவே போனதுனால ஹர்ஷா 9 அருள் 10. இப்போ அருள் டேக் பண்ண முடியாததுனால ஹர்ஷா 10 ஆல். அருள் டேக் பண்ணிட்டாரு, ஹர்ஷாவும் டேக் பண்ணிட்டாரு. அவே போயிடுச்சு கடைசியில். ஸோ ஹர்ஷா 11 அருள் 10. ஆமாம், இப்போ அருளால் டேக் பண்ண முடியாததுனால ஹர்ஷா 12 அருள் 10. ஹர்ஷா 12 அருள் 10ங்க. இப்போ அருள் கேரி பண்ணதுனால ஹர்ஷா 13 அருள் 10. ஹர்ஷா 13 அருள் 10. இப்போ நெட்டு கீழே வந்ததுனால ஹர்ஷா 14 அருள் 10. அதாவது இப்போ ஹர்ஷா கேம் பாயிண்ட். சீலிங்கில் பட்டதுனால ஹர்ஷா ஜெயிச்சிட்டாரு.